$15. சூப்பர், எடுத்துடலாமா? நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு அக்வாட்டிக் லவராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இங்கே வந்துட்டு கிளெமெண்டி அப்படிங்கிற எம்ஆர்டி, அந்த எம்ஆர்டிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி போகும். அந்த ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கி போனீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே ஒரு ஸ்ட்ரீட் வரும். அதாவது பிளாக்கு கீழே ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் முழுக்கையுமே மீன் கடை தான், அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாமே. அங்கே ப்ரைஸுமே ஓரளவு நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக உங்களுக்கு மீன் கடை இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த ப்ரைஸுமே பயங்கர அஃபோர்டபுளாக இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்று காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த அக்வாரியமில் தான் நான் வந்துட்டு மீனை வாங்குறது. இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் தான் நான் எப்போயுமே அக்வாரியம் இதில் தான் வாங்குவேன். மீனாக இருக்கட்டும், செடியாகட்டும், எல்லாமே எல்லா கடையை விட இந்த கடையில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் லைக் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் லைக் அதர் தேன் தட் லைக் இந்த கடையில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், போக போக பார்ப்போம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஃபீடர் ஃபிஷ்ஷு. இங்கே எப்படி அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்டாக போட்டு வச்சுருவாங்க. ஒரு பாக்கெட் $2 இல்லை $3 இல்லை $6 அந்த மாதிரி போட்டுருவாங்க. இந்த கடையில் மோஸ்ட்லி வந்துட்டு $3 தான் இருக்குது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாக்கெட்டாக இருக்குது, அது வந்து $6 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு பீட்டா ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. இந்த பீட்டா தான் நான் ஏற்கனவே முதல்ல வாங்கியிருக்கேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் இங்கேருந்து வாங்கினதை. இதில் வந்து திலாப்பியா, இந்த திலாப்பியா நான் ஒரு தடவை வாங்கி விட்டேன். அதில் வந்து தப்பிச்சிருச்சு, பொழைச்சி நம்ம அரவணாவே விரட்டுற அளவுக்கு அந்த திலாப்பியா பயங்கரமாக பெரிய மீன் ஆயிடுச்சு அந்த திலாப்பியா. ஆமாம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், கப்பி. இது இவ்வளோ கப்பியுமே $6 தான். $6 அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டு படி $400 வருது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ப்ரான்ஸ் பார்த்தோம். இந்த ஷ்ரிம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷ்ரிம்ஸ் பார்த்தோம். எல்லா ஷ்ரிம்ஸுமே எக் லோடடாக இருந்தது. இது எல்லாத்தையுமே ஃபீடர் ஃபிஷ்ஷுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஆக்சுவலாக நானுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த தொட்டியில் விட்டுருக்கேன். கொஞ்சம் தப்பிச்சிருச்சு, கொஞ்சம் இது தப்பிக்கலை. ஓகே, அதோட லைஃப் அவ்வளோதான். இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே இவங்க கப்பி வச்சுருப்பாங்க. இங்கே இருந்தால் நம்ம கப்பி நம்ம வாங்கியிருக்கோம் ஏற்கனவே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இதில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் இருக்குது. ஓரளவு காம்படிட்டிவ் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்துட்டு $16, $15, $10 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. இந்த 24K கப்பி பார்த்ததில் அதில் வந்துட்டு ஷேக்கிங் டிசீஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த 24Kவும் வாங்கலை. மற்ற கப்பியுமே $16 போட்டிருந்தாங்க. ரொம்ப ரேட்டு தான் ஆக்சுவலாக. அந்த பிக் இயர் பாருங்கள், $16 அதிகமான ரேட்டு. நம்ம ஊர் காசுபடி எவ்வளோ ஆச்சுன்னா 800 ப்ளஸ் ஒரு 400னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 1300 ருபீஸ் ஆச்சு. அந்த ரேட்டுக்கெலாம் நம்ம வாங்கலப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு வேறு என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்க்குறப்ப சக்கர் கேட்டில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சக்கர் கேட் இருந்துச்சு. ஏஞ்சல் ஹேர் மாதிரி இருந்துச்சு. இது நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், எங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைடில் போய் பார்த்தா ஃப்ராக். அங்கே ஒரு ஃப்ராகு பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க, $78. அடே அப்பா. அதுக்கு மேலே பார்த்தா இன்னொரு ஃப்ராகு. யார் இதை வாங்கி வளர்ப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த டெரேரியம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட டெரேரியம் இல்லை. ஸோ டெரேரியம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் டெரேரியம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஃப்ராக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அது மாதிரி வித்தியாசமாக ஃப்ராகாக இருந்துச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த ஹைஃபின் மாலி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், இங்கே ஹைஃபின் மாலிலாம் கிடைக்குமா, பலூன் மாலி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தேன் நான். இதில் பார்த்ததுக்கு 100+ போட்டிருந்தானுங்க ஒரு பேரோட ரேட்டு. அது பயங்கர ரேட்டாக இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் இந்த இது கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆனால் $100 வாங்குறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷ்ரிம்ஸ் பார்த்தோம். இந்த ஷ்ரிம்ஸில் வந்து சர்ப்ரைசிங்லி 10 ஷ்ரிம்ஸு $6 போட்டிருந்தாங்களா. உள்ளுக்குள்ளே பாருங்கள், குட்டி ஷ்ரிம்ஸும் இதில் இருக்குது. எத்தனை நாளாக இந்த பேக்கெட்டில் இருக்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக இது ஒரு 4-5 நாளாக பேக்கெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷ்ரிம்ஸ் வந்து வயிற்றுக்கடியில் தான் அதோட குட்டிங்கள்லாம் வச்சுருக்கோம். வயிற்றுக்கடியில் இருக்க குட்டியெல்லாம் இப்போ ஃப்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தூக்குடா, இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்தா அரவணா போட்டிருந்தானுங்க $10 அப்படின்னா $800. இந்த நம்ம இந்தியன் ரேட்டு படி இந்தியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சீப் மாதிரி தோணுது எனக்கு $800 அப்படிங்கிறது. $10 தான். ஆனால் இது வந்து பிழைக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா சின்ன சைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டும் மாறி இது வந்து பிழைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சர்வைவல் வந்து கொஞ்சம் கம்மி தான்.
அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சன்னா செக்ஷன். இந்த செக்ஷன் எல்லாமே இங்கே இருந்தால் நம்ம ஏற்கனவே வாங்கின கோப்ரா சன்னா நம்ம வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரூமு பூராமே இவங்க பூரா பீட்டாவாக தொங்க விட்ருப்பாங்க. எத்தனை பீட்டா பார்க்கவே பாவமாக இருக்கும். அந்த பீட்டா எத்தனை நாள் இந்த பேக்கெட்லேயே தொங்குதுன்னு தெரில. இதுதான் கொஞ்சம் சேடஸ்ட்டு திங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு அது அப்படியே யாரும் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த பாக்கெட்டில் இருந்த மணிக்கே அது வந்து செத்துரும். ஸோ அதோட நிலமை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சன்னா வாங்கி வளர்க்குறனால இங்கே ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே இவனுங்க சன்னான்னு மாற்றிட்டானுங்க. பட் லைக் ரேட் வந்துட்டு $30 $40 இருந்து நம்ம வந்துட்டு $9க்குலாம் ஒரு சன்னா வாங்கிட்டோம். ஸோ போதுண்டா சாமி நம்மளுக்கு அந்த சன்னாவே. ஏன்னா நம்ம விலை கூட போட்டு வாங்கின சன்னா தான் குதிச்சோடனே நம்ம ஹார்ட்டே பிரேக் ஆயிடுச்சு. வாங்குறது பெருசில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த மீன் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குட்டி குட்டி மாலி, குட்டி குட்டி மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே $1 $2 உள்ளுக்குள்ளே ஒரு டப்புக்குள்ளே ஒரு பெரிய நண்டு வச்சுருந்தானுங்க. அது என்ன ரேட்டுன்னு பார்க்கல. பட் லைக் அவ்வளோ பெரிய நண்டை எப்படி வளர்க்குறதுன்னு தெரில. வீட்டில் யார் வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரில. அது பாவமாக இருந்துச்சு அந்த குட்டி டப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப் இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் கிராப்ஸ் இருந்துச்சு. கிராப்ஸில் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே அந்த கடை சூப்பராக பிடிக்கும். டெரேரியம் செட் பண்ணணும் கிராபுக்குன்னா. அந்த ஒரு இதில் நேச்சுரலாக அது வந்து வெளியில் வர மாதிரியும் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி அந்த இதில் வந்து இந்த மாதிரி கிராப்பை விட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. நான் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த பிரெயின் ஷிம்ஸ் தான் வாங்க வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த பெரிய பாக்ஸ் வாங்குவேன். பெரிய பாக்ஸ் வந்து இவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை போல். ஸோ அதனால் நான் சின்ன பாக்ஸ் பிரெயின் ஷிம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நம்மளோட ஃப்ளவர் ஆனுக்கும் ஒரு ஓஎஃப் ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பலை, அடுத்த கடைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க பார்க்கலாம். ஸோ எல்லாம் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே மீன் கடை தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கடையாக நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் அக்வாரியம் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா கண்டிப்பாக போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு உங்களால் சும்மாவே வர முடியாது. ஏகப்பட்ட மீன் வாங்கணும்னு தோணும். பட் லைக் நம்ம வீட்டில் அதுக்குரிய இடம் இருக்கணும். நிறையா தடவை நானும் போயிட்டு இது வாங்கணும் அது வாங்கணும்னு நினைப்பேன். பட் லைக் தொட்டி இருக்காது வீட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன், வாங்காமல் கையை கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவேன். நீங்களும் அந்த மாதிரி போயிட்டு வாங்கணும்னு போயிட்டு வாங்காமல் வந்தீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது வந்து அரோனா அவென்யூ. இந்த கடையை எப்பயுமே உள்ளே விட மாட்டாங்க. நான் இது வரைக்கும் நான் உள்ளே போனது அந்த கடைக்குள்ளே. எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பானுங்க. உள்ளுக்குள்ள நிறையா அரவணா வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து சீப்பாக இருக்கிற மீனை போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே $1 $2 அப்படிங்கிற இது வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அரவணா தான் ஸ்பெஷலிஸ்ட்னு நினைக்கிறேன் இவனுங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அடுத்த கடை வந்துருச்சு. இந்த இது வந்துட்டு போலி அக்வாட். இப்போது போய் பார்க்குறேன், ஓப்பன் 24 ஹவர்ஸ் ஆகணுங்க. டேய் மீனை தூங்க விடுங்கடா, பாவண்டா அந்த மீன். அப்போ 24 ஹவர்ஸ் அந்த மீனுக்கு லைட் போட்டே வச்சுருப்பீங்களா? 24 ஹவர்ஸுமாக வந்து ஆள் வந்து மீன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அக்வாரியம் ஹாபி வந்து அந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்குது மக்களோட. நம்ம ஊரில் இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் கடை எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்கா. எனக்கு எங்கே தான் ஃபஸ்ட்டு உலகத்திலேயே முதல் முறையாக 24 ஹவர்ஸ் அக்வாரியம் இருக்கிற ஊர் சிங்கப்பூர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த கடைக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கடையில் ஏற்கனவே இந்த கடை நான் எடுத்து போட்டிருக்கேன். இங்கே ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஃப்ளவரான் வச்சுருப்பானுங்க. இப்போ வந்து பார்த்தா ஒரு ஃப்ளவரான் கூட இல்லை. ஸோ ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அப்போ நீங்கள் எல்லா ஃப்ளவரானையும் மேபி அவங்களுக்கு செல் ஆகலையோ என்னமோ. ஏன்னா $68 $70 போட்டிருந்தானுங்க. ஓகே, இப்போ இந்த எல்லா கடையும் நம்ம முடிச்சாச்சா? முடித்ததுக்கப்புறம் நம்ம போய் இப்போ முதல்ல சாப்பிட போகிறோம். லன்ச் டைம் ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸ் கடை தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீட்டு 2 வெஜிடபிள் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டு 2 வெஜிடபிள் எடுத்தீங்க அப்படின்னா $3.20 ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து ஒரு $3.20 ஆயிடுச்சு எனக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிளம்பியாச்சு. மீன் வேட்டைக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த இப்போ போய் நான் வந்து மீன் வாங்க போகிறதில்ல. இந்த ஷ்ரிம்ப்ஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த ஷ்ரிம்ப்ஸுக்கு ஏதாவது செடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன செடி வாங்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப இந்த செடி வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஏற்கனவே முன்னாடி வாங்கியிருக்கேன் இந்த அமேசான் அப்படிங்கிற செடி. அது வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்து வரும் நம்ம தொட்டிக்குள்ளே. ஸோ அது ஒன்று வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் $1 இன்னொரு ஹைட்ரில்லாவும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஒரு வழியாக நம்ம பர்ச்சேஸ்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் போய் இந்த ஷிம்ஸை வந்து முதல்ல செட் பண்ணணும். செட் பண்ணுறத என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். எடுத்திருப்பேன், எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எடுத்து நான் திருப்பி இன்னொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.